நமக்கு ஒரு எஜமான் அல்லது மேல் அதிகாரி இருந்து நம் கையில் சில பொறுப்புகளுடன் அவரின் எதிரிக்கு விலகி இருக்கும்படியான எச்சரிப்பையும் கொடுத்துவிட்டு விரைவில் திரும்ப வருவேன் என்று அவர் சொல்லிவிட்டு செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஒருவேளை அவர் திரும்ப வருவதற்கு தாமதித்து விட்டார் என்றால் நம் மனநிலை, அவர் மீது நாம் கொண்ட விசுவாசம், நமது வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? நம்மை காத்து கொள்வோமா, இல்லை அற்ப ஆதாயத்துக்காக எஜமானனை மறுதளிப்போமா? பிரியமானவர்களே, நாம் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் கடைசி தீர்க்க தரிசனத்தை படித்து வருகிறோம். இன்று நாம் தானியேல் 11ஆம் அதிகாரம் 36 முதல் 45ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்வோம். 35வது வசனத்திலே முடிவு கால பரியந்தம் என்று கூறப்படுவது அந்தியோகஸ் எப்பிபானஸின் காலத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவின் காலத்தை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது என்று கடந்த நிகழ்ச்சியில் இறுதியாக பார்த்தோம். இப்பொழுது அந்நாட்களிலே நிறைவேறின தீர்க்க தரிசன பகுதியிலிருந்து எதிர்காலத்திலே நடைபெறப் போகிற காரியத்தை சற்றே கவனிப்போம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரு மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். இப்பொழுது தொடர்ந்து எதிர்காலத்திலே நடக்கப் போகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தீர்க்க தரிசனம் வில்லனை போன்ற ஒருவனிலிருந்து ஒழுக்கம் கெட்ட ஒருவனை நோக்கி திரும்புகிறது. இந்த காலகட்டம் எவ்வளவு என்பதை அறியாத ஒரு காலத்திற்குள்ளே இப்பொழுது பிரவேசிக்கிறோம். அந்தியோகஸ் எப்பிபானஸ் ஒரு தீமையான மனிதன்தான் என்றாலும் வசனங்கள் 36 முதல் 39 வரை சொல்லப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவுக்கு அவன் ஈடாக முடியாது. அரசியல் ரீதியான ஒரு அந்தி கிறிஸ்து புறஜாதியிலிருந்து, அதாவது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்புவான். அதே வேளை சமயம் சார்ந்த அந்தி கிறிஸ்து, அதாவது தன்னை கிறிஸ்து என்று சொல்லிக்கொள்ளும் ஒருவன் இஸ்ரவேலிலிருந்தே எழும்புவான். அவன் ஆட்டின் ரோமத்தை உடுத்து கொண்ட ஓநாயாக இருப்பான். அந்தி கிறிஸ்துவுக்கு வேத புத்தகத்திலே பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வருங்காரியங்கள் என்பதை குறித்து ஆங்கிலத்திலே ஜே ட்வைட் பென்டிகாஸ்ட் என்பவர் எழுதிய புத்தகத்திலிருந்து ஆர்த்தர் பிங்க் என்பவர் அந்தி கிறிஸ்துவின் பெயர் பட்டியலை மட்டும் தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த பெயர் பட்டியலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல ராஜா தனக்கு இஷ்டமானதை செய்து என்பது அந்தி கிறிஸ்து தன் சுய விருப்பத்தையும் சுய சித்தத்தையும் செய்கிறவனாக இருப்பான் என்பதை கூறுகிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை எதிரான செயலாக இருக்கிறது கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தன்னை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவன் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே சின்ன கொம்பு பெரிய கொம்பாக முயற்சிப்பதை குறித்து நாம் படித்தோம். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே மிக அழகாய் கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:5 முதல் 8 வரை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மேலும் இந்த அந்தி கிறிஸ்து தேவனிலும் தன்னை பெரியவனாக்குவான் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத
பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். மனுக்குலத்தின் இறுதி அரசனாக தேவனுக்கு விரோதமாக தூஷணம் செய்கிறவனும் கலகம் செய்கிறவனுமாக அவன் காணப்படுவான். சொல்லப்போனால் தேவனுக்கும் விரோதமானதும் நமது பழைய சுபாவத்திற்கு ஒத்ததுமாயிருக்கிறான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை நன்றாக கவனியுங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். உலக பிரகாரமான மனது அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக வெகு எளிதாக திரும்பிக் கொள்ளும். தங்களுக்கு சொந்தமான தலைவர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது சாதாரணமான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கிறார்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அப்படிப்பட்டவர்களைத்தான் அவர்களும் தலைவர்களாக தெரிந்தெடுக்கிறார்கள். தேவன் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே தான் எப்படிப்பட்ட ராஜாக்களை ஏற்படுத்த போறேன் என்பதையும் கூறியிருக்கிறார். கோபம் தீரு மட்டும் அவனுக்கு கைகூடி வரும் என்று 36ஆம் வசனத்திலே வாசித்தோம். தன் சுய சித்தத்தின்படி தன்னை உயர்த்தும் இந்த ராஜா ஆரம்பத்திலே வெற்றி பெறுகிறவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய காலம் குறுகினதே. தானியேல் கண்ட 70 வாரத்தை குறித்த தரிசனத்தின் 70வது வாரத்திலே கடைசி பகுதியிலே இவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அந்தி கிறிஸ்துவின் பெயர்களை கவனமாக படிக்கிற நாம் அவனுடைய குணநலனை அறிந்தவர்களாக அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாக வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய இஷ்டப்படி என்னுடைய சித்தப்படி என்றில்லாமல் கர்த்தர் நான் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய அர்ப்பணித்தவர்களாக இருப்போம். அந்தி கிறிஸ்துவை போல நம்மை நாமே உயர்த்துகிறவர்களாக இல்லாமல் நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகிறவர்களாக காணப்படுவோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஏனென்றால் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் முன் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்ற உணர்வு உள்ளவர்களாக எல்லா நேரங்களிலேயும் எல்லா காரியங்களுக்கும் அவரை அண்டி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தாளந்துகளோ நம்முடைய திறமைகளோ நம்முடைய அனுபவங்களோ கர்த்தருடைய பார்வையிலே அழுக்கான கந்தை தான். எனவே நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தினவர்களாக கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற அனுதினமும் நம்மை அவர் பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க, கர்த்தருடைய வார்த்தை கூறும் காரியங்களை எதிர்பார்த்தவர்களாக வாழ நம்மை மறுபரிசீலனை செய்வோமா? சரி, தொடர்ந்து தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. கவனித்தீர்களா? தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திலிருந்து தான் இந்த அந்தி கிறிஸ்து ஒரு யூதனாக இருக்க வேண்டும் என்பதும் அறியப்படுகிறது. என்றாலும் இந்த வாக்கியம் ஒரு சீர்திருத்த கிறிஸ்தவனை குறித்தோ அல்லது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவனை குறித்தோ அல்லது தேவனை அறியாத ஒரு மனிதனை குறித்தோ கூறுகிறதாக இருக்கிறது. அவன் எங்கிருந்து வரும் ஒருவனாய் இருந்தாலும் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாதவனாய் இருப்பான். இதை குறித்த ஒரு உதாரணத்தை சரித்திரத்திலே நாம் பார்க்கலாம். அமெரிக்க நாட்டிலே நாஸ்திக கொள்கைகளை பரப்பும் சங்கத்தை உருவாக்கியதே ஸ்மித் எனப்படுகிற ஒரு மெதடிஸ்ட் திருச்சபையின் போதகருடைய மகன்தான். ஏற்கனவே நான் கூறியது போல இந்த அந்தி கிறிஸ்துவின் பொறுப்பை 2 நபர்கள் நிறைவேற்றுவது போல தெரிகிறது. இவர்கள் இருவரை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று அரசியல் ரீதியான ஒரு ஆளுநர். இவன் ரோம சாம்ராஜ்யத்தின் பின்னணியத்திலிருந்து வருகிறவனாய் இருப்பான். அதாவது ரோம சாம்ராஜ்யத்தின் கிரேக்க பகுதியிலிருந்து வரும் ஒருவனாயிருப்பான். இவன் ஒரு இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இரண்டாவது எழும்பி ஒரு மிருகம் ஒரு சமய தலைவனாக இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காட்டிக்கொள்கிறவனாக இருப்பான். அவன் இஸ்ரவேலனாக இருப்பான். மேலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு காரியத்தையும் கவனியுங்கள். அவன் ஸ்திரீகளின் நேசத்தையும் மதிக்கிறதில்லை என்று கூறப்படுகிறது. ஸ்திரீகளின் நேசத்தை என்று தமிழ் வேத புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற வார்த்தையானது ஆங்கில வேத புத்தகத்திலே டிசைர் ஆஃப் விமன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஒரு வேத பண்டிதர் கூறும்பொழுது இதுதான் மேசியாவின் தாயாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள யூத பெண்களின் வாஞ்சையை குறிக்கிறது என்கிறார்.
சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுவது மட்டுமல்ல, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவனாக, பகைஞனாக இருப்பான். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதமான அந்த கலகத்திலே அந்தி கிறிஸ்து ஈடுபடுவான். 2ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 2, 2, 3 வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது தானியேல் 11:37 அவன் எந்த தேவனையும் மதியாமலும் என்று கூறியிருக்கிறார். மிக தெளிவாக எல்லா சமயங்களையும் இவன் எதிர்க்கிறவனாய் இருப்பான். கவனியுங்கள், எல்லா வழிபாடுகளையும் அவன் தடை செய்கிறவனாய் இருப்பான். தன்னை மட்டுமே உலகத்தில் அனைவரும் வணங்க வேண்டும் என்று கூறுகிறவனாய் இருப்பான். அவனுடைய குறிக்கோள் அல்லது கருப்பொருள் ஒரே உலக சமயம் என்பதாக இருக்கும். அவனே அந்த சமயமாகவும் இருப்பான். தொடர்ந்து அந்த வசனத்தில் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி என்று கூறப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இது நான் என்னும் ஆணவத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிறைந்த ஒரு ஆழ்த்தத்துவத்தை இது காட்டுகிறது. மகா உபத்திரவ காலத்தின் பயங்கரமான காலகட்டத்தை இது விவரிக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அந்த மிருகத்தினுடைய அடையாளம் இல்லாமல் எதையும் நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஒரு உணவகத்திலே போய் சாப்பிடவும் முடியாது. பயணம் செய்வதற்கான பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அதுதான் பூரணமான சர்வாதிகார ஆட்சியை குறிக்கிறது. தேவன் மேல் பகை உணர்வோடு மனிதர்கள் தன்னை மட்டுமே மதிக்க வேண்டும், தன்னை மட்டுமே தேட வேண்டும், தன்னால் அல்லாமல் மனிதர்கள் யாரும் எதையும் செய்யக்கூடாது என்ற அளவிற்கு அவன் தன்னைத்தானே உயர்த்து கொள்ளுவான். இப்பொழுதே இது ஆரம்பமாயிருக்கிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். இங்கே அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க தேசத்திலே காணப்பட்ட சிபிலி மற்றும் டயானா இவர்களின் உருவங்களிலே பல அடுக்குகளான கிரீடங்களை சூட்டியிருப்பதாக அவை செய்யப்பட்டிருந்தன. இது உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் தங்கள் கையிலே அவை வைத்திருப்பதற்கான அடையாளமாய் செய்யப்பட்டிருந்தன. இந்த அந்தி கிறிஸ்துவும் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணுவான். யார் அந்த அரண்களின் தேவன்? அவன்தான் சாத்தான். இவனே கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்களை கொடுப்பேன் என்று கூறியவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை புறக்கணித்து விட்டார். சாத்தான் ஒருவனே இவ்வாறு ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு தருவேன் என்று கூறக்கூடியவன். அதை அந்த அந்தி கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உலக அளவிலான சக்கரவர்த்தியாக மாறுவான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் நாம் பார்ப்பது போல அந்தி கிறிஸ்து அநேகருடைய தொழுகையையும் ஏற்றுக்கொள்வான். அந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் சாத்தானை தொழுது கொள்கிறதாக இருக்கும். அவனுடைய ஆளுகையின் கீழேயே உலகத்தில் உள்ள அத்தனை ராஜ்யங்களும் இருக்கும், அத்தனை நாடுகளும் இருக்கும். அப்பொழுதுதான் மிக உண்மையான அளவிலே உலக அளவிலான சர்வாதிகார ஆட்சி உண்டாயிருக்கும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான்.
இது சாத்தானுடைய காலகட்டமாக இருக்க போகிறது. இப்பொழுதே அது ஆரம்பமாகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அவன் முழுமையாக அந்த நாட்களை அனுபவிக்கப் போகிறான். அவனுடைய காலம் மிக குறுகினதே என்பதை அவன் அறிந்திருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அந்நாட்களிலே சாத்தானின் முழு சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். அவன் அநேக ஜனங்களுக்கு மேல் அதிபதியாக இருப்பான். தனது விருப்பம் போல உலகை பங்கிடுவான். அவனே இறுதியான உலக சர்வாதிகாரி. தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாருங்கள். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் இரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். கவனித்தீர்களா? இது கடைசி காலம் அல்ல, இது முடிவு காலம். தானியேல் மனதிலே இருந்த இந்த முடிவு காலம் இஸ்ரவேல் ஜனங்களின் கடைசி காலம். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவ காலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தென் திசை ராஜா என்று சொல்லப்படுவது எகிப்திய ஆட்சியாளரை குறிக்கிறது. ஆனால் அவனை யார் என்று நாம் அடையாளம் காண்பது மிக கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் பல்லாண்டு காலமாக எகிப்து தேசத்தைச் சேர்ந்த எவரும் எகிப்து தேசத்தை ஆட்சி செய்யவில்லை. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எகிப்தின் அதிபதியாக எழும்ப போகிறவன் ஒருவேளை முழு ஆப்பிரிக்க நாடுகளையும் உண்டாக்கி இதுவரை எந்த எகிப்திய அரசரும் செய்ய முடியாத அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக வருவான். அடுத்ததாக வடதிசை ராஜா என்று வாசிக்கிறோம். இந்த வடதிசை ராஜாவை நாம் எளிதாக இனம் கண்டு கொள்ளலாம். இவன் செலூசிட் வம்சத்தைச் சேர்ந்தவனாக இருப்பான். எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வடதிசையிலிருந்து வருகிறவனாக இருப்பான். ஆரம்பத்திலேயே வடதிசையின் ராஜா அகற்றப்படுவான். ஏனென்றால் தேவன் அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக நியாய தீர்ப்பை நடத்துவார். தானியேல் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பாருங்கள். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். முழு வடதிசை படைகளும் பாலஸ்தீன எல்லைக்குள்ளே கடந்து வருகிறது. மகா உபத்திரவ காலத்திலே மிகப்பெரிய போராட்டம் ஏற்படும். அந்தி கிறிஸ்து பாலஸ்தீன பகுதிகளுக்குள்ளே வரும்பொழுது அதுதான் சிங்காரமான தேசமாக இருக்கிறது. அங்கே அவனுக்கு எதிராக ஏதோமும் மோவாவும் அம்மோனும் உறுதியாக நிற்கும். இந்த பகுதியிலே தான் இன்று இஸ்மவேலரின் சந்ததியான அரபு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே சில காலங்கள் இவர்களோடு அவர்கள் யுத்தம் செய்ய போகிறார்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்கள். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசம் தப்புவதில்லை. கவனித்தீர்களா? எகிப்து தேசமும் தெற்கு ராஜாவும் அந்தி கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பார்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். இந்த உலகத்தின் சர்வ சம்பத்துக்களையும் ஆண்டு கொள்கிறவனாக அவன் இருப்பான். அந்த காலகட்டத்தில் எல்லா பங்கு சந்தைகளும் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும். லீபியாவும் எத்தியோப்பியாவும் அவனுக்கு அடிபணியும். அவன் ஆப்பிரிக்க கண்டத்தையும் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வருவான். வாசிக்கிறேன், தானியேல் 11:44. ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடே புறப்பட்டு போய். கவனித்தீர்களா? கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் திரள் கூட்டமான படைகள் அர்மக்கதான் யுத்தத்திலே கலந்து கொள்ளும். இப்பொழுது இந்த உலகத்தை ஆளும் அதிகாரி கலங்க போகிறான். அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கான எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போகும். தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனே அன்றி வேறு எங்கும் நம்பிக்கை இருக்காது. தானியேல் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம்.
சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். சமுத்திரங்களுக்கு இடையிலே என்று கூறப்பட்டிருப்பது மத்தியதரை கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் இடையிலான பகுதியை குறிப்பிடுகிறது. குறிப்பாய் சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டை என்று சொல்லும் பொழுது அது மிக தெளிவாக எருசலேமை குறிக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுவதற்கான அவனது தலைமை இடத்தை மத்தியதரை கடலுக்கும் எருசலேமிற்கும் நடுவிலே நிறுவுவான். தொடர்ந்து அவன் அங்கிருந்து ஆட்சி செய்வதற்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து அவனை அழிப்பார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19:17 வாசிக்கிறோம். தீமை எவ்வளவு அதிகரிக்க வேண்டுமோ அவ்வளவு அதிகரித்துவிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அவரே இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அன்று உலகை ஆள வர இருக்கும் இயேசு கிறிஸ்து இன்றும் மனித உள்ளங்களிலே ஆட்சி செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு எனது பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் விசுவாசித்து உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது அவரே உங்களுக்கும் அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாய் இருப்பார். இன்றும் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வையுங்கள். அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவரே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை பெற்றுக்கொண்டவர். அவரை உறுதியான மனதுடனே நீங்கள் பின் செல்வீர்கள் என்றால், அவரை பற்றி கொள்வீர்கள் என்றால் பூரண சமாதானம் உங்களையும் உங்கள் இல்லங்களையும் எப்பொழுதும் ஆட்சி செய்யும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசி காலங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் வாசித்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் காலம் எப்பொழுது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முன் உம்முடைய இரகசிய வருகை இருக்க போவதால் அதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே சாத்தானின் காரியங்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டு, அந்தி கிறிஸ்துவின் காரியங்களை நாங்கள் இனம் கொண்டு கொண்டு, அவனுடைய குணநலன்களில் எதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட கர்த்தரங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை எந்த காலகட்டத்திலே யார் யார் கேட்டாலும் உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, அந்தி கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்க உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தரை கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே தந்திரங்களுக்கு நம்முடைய சந்ததியினர் தைரியமாய் எதிர்த்து நிற்க கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் விளைவுகளை கர்த்தரை அறிந்து வாழும் நம்முடைய சந்ததியினர் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செய்வது இல்லை? இயேசு கிறிஸ்து என்ன செய்வது இல்லை? ஆப்ஷன் ஏ, ஜனங்களை நேசிப்பது இல்லை. ஆப்ஷன் பி, பெருமை பாராட்டுவது இல்லை. ஆப்ஷன் சி, சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளிலே அந்தி கிறிஸ்து எப்படி வருவான், எவ்வாறு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த முயற்சி செய்வான், எப்படி இயேசு கிறிஸ்து அவனை அழிப்பார் என்று பார்த்தோம். அந்தி கிறிஸ்து எக்காலத்திலும் இருப்பான். அவனுடைய நோக்கம் நம்மை தேவனை விட்டு தூரமாக்குவதுதான். ஆனால் கடைசி நாட்களில் வரும் அந்தி கிறிஸ்து தான் சாத்தானின் நேரடி பிரதிநிதியாக மாறி தேவனை தேடுவோரை அழிக்க முயற்சி செய்வான். அதற்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஜீவ வழியான வேத வசனங்களை கவனித்து கேட்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் தேவன் இன்னமும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன்.
நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். லேவியராகமம் 26:12.